என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நலகொணிய கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து மரித்தோர் என்று எழுப்பினார். நலகொணிய ரட்சிப்புன்றது எதுக்குள்ள இருக்குன்னா மரணத்தை ஜெயிப்பதில் தான் இருக்கு. இயேசுவை மட்டும் இயேசு ரட்சகர்னு நம்புறது மட்டும் இல்லை, இயேசு என் பாவத்தை மட்டும் தீர்த்துட்டாருன்னு நம்புறதுக்கு பேர் ரட்சிப்பு இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினாருன்றத இருதயத்தில் விசுவாசிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள என்ன மேட்டர் இருக்குன்னா, தேவன் இயேசுவை எழுப்பினார்னா இயேசுக்குள்ள நானும் எழுப்பப்பட்டிருக்கிறேன்றத மறைபொருளாக எழுதப்பட்ட ரகசியம். இப்போ ரட்சிப்பு எப்போ நிறைவேறுது நம்முடைய வாழ்க்கையிலனா, தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து யாரு? அவருடைய குமாரன். அவருக்குள்ள நான் மரித்திருக்கிறேன், அவருக்குள்ள நானும் உயிரோட எழுப்புகிறேன். தொடர்ந்து பழைய வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதை சொல்லப்பட்டிருக்கு. அவரோடு கூட நானும் எழுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன் என்ற அர்த்தம். அப்ப முதல்ல இதை நம்பணும். அப்ப நான் எப்ப ரட்சிக்கப்படுறேன்? அதனாலதான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகிய பெற்ற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தாதீர்கள் வசனம் சொல்லுது. இப்போ பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்ததின் நோக்கமே நம்முடைய சரீரங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான். சரீரமும் மீட்கப்பட வேண்டும். நம்ம ஆவி ஆத்மா மட்டும்தான் மீட்கப்படும். சரீரம் இயேசு வருகையில் தான் மீட்கப்படும். ஒருவேளை ஒரு கூட்டம் அதை நம்பட்டும், நான் வேணான்னு சொல்லலை. அப்பயும் நடக்குமா? நடக்கும். இயேசு வரும் பொழுது நடக்கிற விஷயம் தான் அது, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதற்கு முன்பாகவே மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது என்று ஒரு கூட்டம் எழும்பி மரணத்தை ஜெயிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார் என்று வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஏன்னா பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்ரு மரணம். மரணத்தை பரிகரிக்காமல் இயேசுவால் இறங்கி வர முடியாது. அது வரைக்கும் நீர் என் வலது பார்சத்தில் அமர்ந்திரும் என்று சொல்லி தேவன் இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்ன வார்த்தையை நம்ம சங்கீதம் 110 படிக்கிறோம். உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் உங்களுடைய பாதப்படி ஆக்கி போட வரைக்கும் இயேசுவை பார்த்து இப்படி தான் சொல்கிறேன், நான் உங்களுடைய சத்துருக்களை உங்களுடைய பாதப்படி ஆக்கி போட வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்திலே உட்கார்ந்துரும். அப்போ பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்ரு மரணம். திரும்பி நான் ரொம்ப தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன். பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்ரு மரணம். இதை ஒரு கூட்டம் வெளிப்பாடு இல்லாதபடினாலே எதிர்க்கிறது. வெளிப்பாடுகள் இல்லாதபடினாலே ஒரு கூட்டம் இவைகளை தவறான உபதேசம் என்று சொல்லிக் கொண்டிருக்கு. கடைசி காலத்தில் என்ன விதமான ரட்சிப்புனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்முடைய சரீரமும் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் கடைசி கால ரட்சிப்பை குறிக்கிறது. அப்போ உங்கள் சரீரங்கள் மீட்கப்படும். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இது எப்போ நடக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாகவே நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஜெனரேஷன், ஒரு சந்ததி இவைகளை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாகவே சுதந்திரிக்கும் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அந்த சந்ததி தான் கிறிஸ்துவையே செயல்படுத்துகிற சந்ததியாக இருக்கிறது. கிறிஸ்துவை ஆக்டிவேட் பண்ணுற சந்ததியாக இருக்குது. அந்த சந்ததிக்காக தான் இயேசு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு.